சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்தாலும் அவர் மறைந்த பிறகு விமர்சிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறைந்த தலைவர்கள் குறித்து அரசியல் நாகரிகமின்றி பேசுவதாக குற்றம் சாட்டினார். நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறாக பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம் நேரடியாக அரசியல் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடித்த மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கோட்டார் பகுதியில் நடந்த சோதனையை தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். பின்னால் வந்துங்க, பின்னாடி வந்து ஆமாம் அங்கே போயிட்டாங்க. ஃப்ரெண்டில் பேர சார் உள்ள போய் சார் எப்போ புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்கு வந்த தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்தனர். வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் ஓடிய நிலையில் ஒருவர் பைக்கிலிருந்து தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், பாஜக கட்சிகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை ஏன் வழங்கவில்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் பகுதியில் தவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்பமான கூட்டணியாகவே உள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் ரகசிய கூட்டணி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியாக தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியாக தான் இருக்குது. இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணியெல்லாம் இல்லை, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலையும். இந்த காங்கிரஸும் பாஜகன்னு 2 கூட்டணி இருக்கீங்கல்ல, 2 கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில் இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. புதுச்சேரியில் தவேக ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற முழு முயற்சி எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதியளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பேசிய அவர்,
தாவேக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்றும் கூறினார். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். நிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிக்கு அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் தாவேக பிரச்சார பாடலை பாடி விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீயாளு நீ நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே. உங்க விஜய் நான் வரேன். தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ஒரு பதவியில் இருக்கும் போதே மற்றொரு பதவிக்கு போட்டியிடுவது தவறு என்றும், தம் மீதோ அல்லது மக்கள் மீதோ நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் 2 தொகுதிகளில் நிற்பார்கள் எனவும், இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் விமர்சித்துள்ளார். அப்புறம் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறது நாங்கள் ஏற்கலை. அப்புறம் மாநிலங்களை உறுப்பினராக போய் மந்திரி பதவி ஏற்கிறது ஏற்கலை. எங்களுடைய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தில் இதெல்லாம் கொண்டு வரும். இப்போ நான் 2 தொகுதியில் நின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நானே எடுத்துக்கிறேன். இப்போ 2 தொகுதியில் ஏன் நிற்கணும்? ஒன்றும் தலைவனாக இருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் வெல்லுவேன். இல்லை முன்னாடி நிற்கிற மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இது 2 இல்லாதவங்க தான் 2 தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது எதனால் என் தம்பி அப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அவர் தான் சொல்கிறாரு, நான் எனக்கு அவ்வளோ கடந்த மாதத்துக்கு அது இன்னொரு இதுக்கு அவருக்கு வாய்ப்பு பறிக்கப்படுவாங்க. அதை ஜனநாயக துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் ஒரு படத்தில் இதை பேசி பெரிய கைதிட்டு வந்துருக்கு. தேர்தல் குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையெடுத்து கும்பிட்டார். தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறது வாய்ப்பு இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறது வாய்ப்பு இருக்காது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ வெள்ளி 2,55,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் நாளை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் 8 புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாகவும் 4 ரயில்கள் பகுதியாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் இன்று முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
நாளை கடற்கரையிலிருந்து அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தாம்பரம் செல்லும் 5 ரயில்களும் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரும் 3 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏப்ரல் 4, 6, 7 ஆகிய தேதிகளில் கடற்கரையிலிருந்து காலை மற்றும் இரவு புறப்பட்டு தாம்பரம் செல்லும் 4 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. மேலும் நாளை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஒரு ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருமால்பூர் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி புறப்படும் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. I'm going to ask you to be a 7-year-old for 10 minutes. I'm going to make you play Vande Mataram. பிரச்சாரத்திற்காக சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி பிரபல இசைக்கலைஞர் ரமேஷ் விநாயகம் மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேசினார். இந்திய இசையை உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ரமேஷ் விநாயகத்தின் பணிகளை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக இந்திய இசையை எளிதாக கற்கும் வகையில் அவர் உருவாக்கியுள்ள புதிய குறியீட்டு முறையை பற்றி பிரதமர் கேட்டறிந்தார். இந்த கண்டுபிடிப்பு இந்திய இசையை உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல ஒரு சிறந்த பாலமாக அமையும் என பிரதமர் தனது நெகிழ்ச்சியை தெரிவித்தார். By writing all the music of India and then feeding it to the AI and machine learning and bring a complete knowledge repository for the whole country. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய ஈரான் அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை பயன்படுத்தி சுமார் 45,000 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு கிரீன் சாண்ட்வி என்ற இந்திய கப்பல் ஹார்மூஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி புறப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் கப்பல்கள் அப்பகுதியில் சிக்கி தவிக்கும் சூழலில் ஈரானின் சிறப்பு அனுமதியுடன் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக வரும் 7வது கப்பல் இதுவாகும். இந்த கப்பல் நாளை மறுநாள் மும்பை துறைமுகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர மேலும் 17 இந்திய கப்பல்கள் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயுடன் ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் வரிசையில் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியின் கஞ்ச்வாலா பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த போலி சென்சோடைன் டூத்பேஸ்ட் தயாரிப்பு ஆலையை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக ரோகிணி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹோம் மிஸ்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி பற்பசைகள், காலி குழாய்கள், பேக்கிங் இயந்திரங்கள் மற்றும் பேக்கிங் இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எந்தவித உரிமமும் இன்றி உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற பற்பசையை விலையுயர்ந்த நிறுவனத்தின் பெயரில் நிரப்பி சந்தையில் விற்று வந்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் இத்தகைய மோசடி அரங்கேறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலவு பயணத்தில் நாசா அனுப்பிய ஆர்டெமிஸ் குழுவினர் பாதி தூரத்தை கடந்துள்ளனர். நாளை மறுநாள் நிலவின் சுற்றுப்பாதையை ஓரியன் விண்கலம் சென்றடைய உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறும் 2வது லீக் போட்டியில் இரவு 7:30 மணிக்கு குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. முதல் போட்டியில் தோல்வியடைந்த குஜராத் அணி இன்று வெற்று பாதைக்கு திரும்புமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது.